ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். படிக்க மோட்டிவேஷன் தேவைப்படுமா? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பாயிண்டில் வந்திருக்கோம். எனக்கும் அப்படி தான் வந்திருக்கு. சில நேரங்களில் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்போம். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். பட் அந்த மோட்டிவேஷன் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அதனால் உண்மையாலேயே படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் தேவைதானா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நானும் சில டைம்லலாம் மோட்டிவேஷன் இருந்தால் தான் நம்ம நல்லா படிக்க முடியும். மோட்டிவேஷன் இல்லைனா படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போது ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது. மோட்டிவேஷன் எப்போதும் நம்ம கூட இருக்காது. மோட்டிவேஷன் நம்மளை ஸ்டார்ட் பண்ண வைக்கலாம். ஒரு நல்ல வீடியோ, ஒரு கோட், ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இதெல்லாம் நமக்கு ஒரு புஷ் கொடுக்கலாம். ஆனால் தொடர்ந்து நம்மளை படிக்க வைக்கிறது மோட்டிவேஷன் மட்டும் கிடையாது. அது நம்மளே நமக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்குற ரொட்டீன், கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் டிசிப்ளின் இதெல்லாம் தான் ரொம்பவே முக்கியம். அதனால் மோட்டிவேஷன் வரட்டும் அப்புறமா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காம மோட்டிவேஷன் இல்லாத நாளில் கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். 30 மினிட்ஸ் கூட இருக்கட்டும், 1 ஹவர் கூட இருக்கட்டும். ஆனால் அந்த டேவோட ப்ராக்ரஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும். பிகாஸ் பர்ஃபெக்டாக படிக்கிற ஒரு நாள் முக்கியம் இல்லை, தொடர்ந்து படிக்கிறது தான் பழக்கம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த சேனலில் நான் மோட்டிவேஷன் வீடியோஸ் மட்டும் போடணும்னு நினைக்கல. என்னோடய ஆக்சுவல் ஸ்டடி ஜேர்னியும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே மோட்டிவேஷன் டாக்ஸ் இருக்கும், ஸ்டடி விலாக்ஸும் இருக்கும், நான் படிக்கிற மொமெண்ட்ஸும் இருக்கும். சில நாட்களில் நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும், சில நாட்களில் கம்மியாக தான்ப்பா இருக்கும். எல்லாமே இந்த ஜேர்னியோட ஒரு பார்ட் தான். நானும் இந்த ப்ரிப்ரேஷன் ஜேர்னியை இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் இந்த ஜேர்னியை பர்ஃபெக்டாக காட்டணும்னு இல்லை, என்னோடய உண்மையான ப்ராக்ரஸை உங்களோட ஷேர் பண்ணணும் தான் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆசையே. ஸோ மோட்டிவேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. மோட்டிவேஷன் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அந்த மோட்டிவேஷனை மட்டும் நம்பி இருக்கவே கூடாது. மோட்டிவேஷன் இருந்தாலும் படிக்கணும், அதே மாதிரி மோட்டிவேஷன் இல்லாத நாள்லேயும் கொஞ்சமாச்சும் நம்ம படிக்கணும் இல்லையா? பிகாஸ் நம்ம கோல் ஒரே நாளில் அடைய போகிறது கிடையவே கிடையாது. தினமும் எடுக்கிற அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் ஒரு நாள் நம்மளை அந்த பெரிய கோல் கிட்ட கொண்டுட்டு போய் நிப்பாட்டும். அதனால் அடுத்த முறை மோட்டிவேஷன் இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது எனக்கு மோட்டிவேஷன் இல்லை அதனால் இன்றைக்கி படிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லாமல், மோட்டிவேஷன் இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நான் என்ன படிப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் ப்ராக்ரஸ், யூ வில் டெஃபினெட்லி அச்சீவ் சூன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் வீடியோ மாதிரி தான் இருக்கும், பட் இந்த இம்பேக்ட் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பேஷன்ஸாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.